இப்போ பிள்ளைகள் பாருங்க, நாங்கள் பகுதி பின்னங்களில் சாதாரணமாக வரக்கூடிய கேள்விகள், அது தொகையீட்டோட வந்தால் என்ன மாதிரி செய்கிற, மற்ற பாடங்களோட சேர்ந்து வந்தால் என்ன மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் தயார்படுத்திட்டோம். இப்போ பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் சிக்கலான பெரிய கேள்விகளை பார்க்க போகிறோம். ஏனெண்டா உங்களுக்கு பகுதி பின்னம் தனி கேள்வியாக வருமா இருந்தால், ஒரு தனி பகுதியாக வருமா இருந்தால், அது கொஞ்சம் சிக்கலாக இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு கொஞ்சம் பெரிய கேள்விகளை, கொஞ்சம் வில்லங்கமான கேள்விகளை எடுத்து செய்து பார்ப்போம். முதலாவது பாருங்க. இப்போ எக்ஸின் 4 கீழ் எக்ஸாய ஏ எக்ஸாய பி எக்ஸாய சி சமன் KX ஆக H கேபிட்டல் A எக்ஸாய A கேபிட்டல் B எக்ஸாய B கேபிட்டல் C எக்ஸாய C எனின். பிள்ளைகள் அதில் கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C, சின்ன A சின்ன B சின்ன C KH இதெல்லாம் இலக்கங்களில் வளமையாக வாரதுங்களுக்கு. இந்த முறை இலக்கங்களை தராமல் குறியீட்டில் தந்திருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். 5 மாறிலையும் காணட்டான். அவன் மேலே 4ஆம் படி கீழே 3ஆம் படினா இப்படித்தானே வளமையாக செய்கிறாங்க, ஒரு புதினமும் இல்லையேண்ணா. ரைட், செய்வோம். எக்ஸின் 4 கீழ் எக்ஸாய ஏ எக்ஸாய பி எக்ஸாய சி KX ஆக H எக்ஸாய சி இதுதான் தரப்பட்டிருக்கு. பெருக்குவோம். KX ஆக H எக்ஸாய A எக்ஸாய B எக்ஸாய C A எக்ஸாய B எக்ஸாய C B எக்ஸாய A எக்ஸாய C C எக்ஸாய A எக்ஸாய B. ரைட், இப்போ என்ன செய்வோம்? ஏபிசியை காணணும். கேபிட்டல் ஏபிசி எக்ஸ் சமன் ஏ போட்டனென்றால் A இன் 4 இவர் இல்லை இவர் இல்லை அவர் இல்லை அவர் மட்டும்தான். A இதிலிருந்து A வரும். A இன் 4 கீழ் A சாய B A சாய C. ரைட், இனி எக்ஸ் சமன் B என்று பிரதியிட்டால் x சமன் b என்று பிரதியிட்டால் b இன் 4 சமன் இவர் இல்லை இவர் இல்லை இவர் வருவார். b b சாய a b சாய c இதிலிருந்து b வரும். b இன் 4 கீழ் b சாய a b சாய c. இனி c எடுக்கிறதுக்கு x சமன் c என்று பிரதியிடுவோம். x சமன் சிம்பிள் c என்று பிரதியிட்டால் c இன் 4 சமன் இவர் வர மாட்டார் அவர் வர மாட்டார் இவர் அவர் மட்டும் வருவார். கேபிட்டல் சி சி சாய ஏ சி சாய பி. கேபிட்டல் சி வருது. சி இன் 4 கீழ் சி சாய ஏ சி சாய பி. இப்போ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி மூன்றும் எடுத்தாச்சு. இனி கே எடுக்கணும், அதுவும் சுவம். எக்ஸின் 4ஆம் அடுக்கு எடுத்தால் இந்த பக்கத்தில் பாருங்க ஒரே ஒரு எக்ஸின் 4 தான் இருக்கு. இங்கே பாருங்க KX X X X பெருக்கினா K. அதாவது எக்ஸின் 4க்கு இங்கே K மட்டும்தான் கூடும். அதில் எக்ஸின் 4 இல்லை எக்ஸின் 4 இல்லை எக்ஸின் 4 இல்லை, இதில் மட்டும்தான் இருக்கு. ரைட், இனி என்ன? H. பழமையாக H எடுக்கிறதுக்கு பிள்ளை என்ன செய்யறாங்கன்னா மாறிலியே சமப்படுத்தினாங்க ரெண்டு பக்கம். என்ன அல்லது எக்ஸுக்கு 0 வரணும். இங்கே மாறிலியை சமப்படுத்துறது குழப்பம் பாருங்கோ. ஏன் சொல்லுங்க பாப்பம். மாறிலியை சமப்படுத்தினா பிள்ளைகள் இங்கே ஏ வரும். கேபிட்டல் ஏ பி சி வரும், பி வரும். இப்போ கேபிட்டல் ஏ வாரத்தை நான் இவரை பிரதிட வேண்டியிருக்கு. கேபிட்டல் பி வாரத்தை இவரை பிரதிகிறோம். கேபிட்டல் சி வாரத்தை இவரை பிரதிகிறோம். பாருங்க அதுக்கு இருக்கிற கோவையில் ஏக்கு இருக்கிற கோவையை பாருங்க, பிக்கு பெரிய பெரிய கோவைகள் பிள்ளைகள். வளமையாங்களுக்கு இலக்கமாக இருக்க சுவம். பட் இது குழப்பம். இப்போ என்ன செய்ய போறோம் என்றால் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி வராமல் சுருக்கிறதுக்கு பாவிப்போம். யோசிப்போம். கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி வராமல் சுருக்கணும் என்றா எக்ஸின் 3ஆம் அடுக்கு எடுத்தால் கேபிட்டல் ஏ வராது, கேபிட்டல் பி வராது, கேபிட்டல் சி வராதுல்லோ. இதுக்குள்ள மட்டும் 3ஆம் அடுக்கு அப்படியும் வரும். எக்ஸ் 4 இடத்துல இருக்கு, 3ஆம் அடுக்கு வந்தே ஆகும். ரைட், ஆனா 3ஆம் அடுக்கு எடுக்கிறா பிள்ளைகள் இவரை சுருக்கணும், இவரை விரிச்சு எழுதும்.
4 பிராக்கெட் வச்சோன்னு விரிச்சு எழுதுறதும் கஷ்டம். 2 பிராக்கெட்டை விரிச்சு எழுதும். இவரையும் சேர்த்துருக்கா விரிச்சு எழுதுவோம் பாருங்க. கேஎக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா என்னவாம்? கேஎக்ஸ் வர்க்கம். இனி பாருங்க, இதுல HX வரும், இதுல சாய AKX வரும். அப்ப H சாய AKX, H சாய AKX. இனி Hஐயும் ஏயும் பிரிக்கினா சாய H. இதுதான் முதல் 2 பிராக்கெட்டையும் விரிச்சு எழுதினா வரும். இனி இது அடுத்த 2 பிராக்கெட்டையும் விரிச்சு எழுதும். X வர்க்கம் வரும், BX CX. அப்ப B சக CX சக BC வரும். விளங்குதோ? இப்ப X இன் கணத்தை பாப்போம். X இன் கணத்தை, X இன் 3ஆம் அடுக்கின் குணகத்தை யோசிச்சா பிள்ளைகள் இந்த KX வர்க்கத்தால இந்த X பெருக்கக்குள்ள பாருங்க, இவரையும் பெருக்கக்குள்ள ஒரு X கணம் பெறும். அதே மாதிரி இந்த X ஆல இந்த X வர்க்கத்தை பெருக்கக்குள்ள அதுலயும் ஒரு X கணம் பெறும். விளங்குதோ? அப்ப இருப்பம் பாருங்க, முதல் இவரை பெருக்கிறேன். H சாய AK அங்கால உண்டு X வர்க்கம். அப்ப அது X கணத்தின் குணம். இனி X கணத்தின் குணம் இங்க K BC, B சக C. இதுதான் அந்த பக்கத்துல, இந்த சமனுக்கு வலது பக்கத்துல X கணத்துக்கு வர குணம். வேற X கணம் வருமோ? வராது. வடிவா பாருங்க, வேற X கணம் இல்லை. இந்த பக்கத்துல X கணம் என்ன மாதிரியாம்? X கணமே இல்லையாம் பாருங்க, 0. 0. அப்ப K கொண்டு வந்துச்சுல்லோ, எடுத்துட்டோமல்லோ, பிரதியிடுவோம். H சாய A வரும் இங்க, இதுல 1 போட்டா B சக C. பக்குவமாக அடைப்பு குறிகள் எல்லாம் நீக்குங்க பாப்போம். 0. H சமன் அல்ல வடிவான வருது தானே, A சக B சக C, A சக B சக C என்று வருது. எங்க பாப்போம், திருப்பி எழுதுவோம் எல்லாத்தையும் இருக்கா. எங்களுக்கு X இன் 4 கீழ் X ஆய A, X ஆய B, X ஆய C தான் கேட்டவ. KX ஆக H, A இன் கீழ் X ஆய A, B இன் கீழ் X ஆய B, C இன் கீழ் X ஆய C என்று தரப்பட்டிருந்தது. Kக்கு விட வந்தது 1, Hக்கு விட வந்தது A சக B சக C என்று, கேபிட்டல் Aக்கு விட வந்தது A இன் 4ஆம் அடுக்கின் கீழ் A சாய B, A சாய C என்று வந்தது. இங்க பாப்போம். அதே மாதிரி ஒரு ஒழுங்கு இருக்கு பிள்ளையா. A கிடைக்க A இன் 4 மேல வருது, Aல இருந்து மற்ற ரெண்டும் கலைப்படுது. அப்ப சொல்லுங்க, B க்கு என்ன வந்திருக்குமே? B இன் 4 இன் கீழ் B சாய A, B சாய C என்று இருந்தது. C இன் 4 இன் கீழ் C சாய A, C சாய B என்று வந்திருந்தது. C சாய B என்று வந்திருந்தது. ரைட், அதை கொண்டு அதில் போட்டிருக்கா, திருப்பி எழுதி விடுவோம். திருப்பி எழுதுவோம் பாருங்க. X இன் 4 இன் கீழ் X ஆய A, X ஆய B, X ஆய C, KX ஆக H, K உண்டு, H A சக B சக C. ரைட், கேபிட்டல் Aக்கு என்ன வந்தது பிள்ளைகள்? A இன் 4 இது. அப்ப பாருங்க, கேபிட்டல் Aக்கு விளாத்தையும் போட்டு இதன் கீழ் X ஆய A என்று வரும். அப்ப அதை இதில் எழுதி விடலாம். அப்படி A இன் 4 இன் கீழ் A சாய B, A சாய C. இது கேபிட்டல் Aக்காக போடப்பட்ட விட. இனி X ஆய A ஒன்று இருக்குது கீழே, X ஆய A. Bக்கு போடுங்க. B இன் 4 இன் கீழ் B சாய A, B சாய C. அதை விட ஒரு X ஆய B இருந்தது கீழே, சக C இன் 4 இன் கீழ் C சாய A, C சாய B. அதை விட ஒரு X ஆய C கீழே இருக்கு. விளங்குதோ? இப்படித்தான் பகுதி பின்னம் வருது தரப்பட்ட கோவைக்கு. முடிஞ்சு. ABC KH காண சொல்லி கேட்டவ முடிஞ்சு. இனி பாப்போம்,
ஏ சக பி சக சி சக டி சமன் இது என்று காட்டட்டும். முதல்ல பிள்ளைகள் தரப்பட்ட கோவையை விளங்கிக் கொள்ளும். இந்த கோவைக்குள்ள ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. இதுல ஏயின் 4 வரைக்குள்ள ஏயிலிருந்து பி சி டி கழிக்கப்பட்டிருக்கு. பியின் 4 வரைக்குள்ள பியிலிருந்து மற்ற 3 பேரும் கழிக்கப்பட்டிருக்கு. சி இருக்கக்குள்ள எப்படி? அப்போ ஒவ்வொன்றினே 4ஆம் அடுக்கு மேல வரைக்குள்ள 3 பேர் மற்ற 3 பேரும் கீழே கழிப்பட்டிருக்கணும். அதே நேரம் மற்ற பக்கத்துல பாருங்க ஏபிசிடி 4 பேரையும் கூட்டி கிடக்கு. எங்க பார்ப்போம். இப்ப பாருங்க, இதுல ஏபிசி இருக்குது பிள்ளைகள், டி தான் மிஸ்ஸிங். இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் டி ஆக்கி விட்டேன்னா ஏ சக பி சக சி சக டி வருமோ இல்லையோ? வரும். மற்றதுல பாப்போம். இதுல ஒன்றே டி 4ண்டா பாருங்க, டி சாய ஏ டி சாய பி டி சாய சி வடிவா வருது என்ன? அதே மாதிரி ஒரு இடத்தையும் டியை கொண்டே போட்டா வரும். எங்க பார்ப்போம். எக்ஸ் சமன் டி எனின் டியின் 4ன் கீழ் டி சாய ஏ டி சாய பி டி சாய சி. இது விட ஒரு பகுதி பார்க்க ஒரு சின்னதா ஒரு புன்சிரிப்பு வேறு மனசுக்குள்ள. ஓகே வந்துட்டுதான். ஏ சக பி சக சி ரைட். அதுலேயும் ஒரு சந்தோஷம், அதுவும் விடையில் ஒரு பகுதி. எங்க பாப்போம் மிச்சது. ஏயின் 4ன் ஏ சாய பி ஏ சாய சி. உதாரணம் எக்ஸ் சாய ஏண்டா டி சாய ஏ. சின்னதா ஒரு பயம் வரும். இப்ப டி சாய ஏ விடையில் இருக்கவே இல்லையே. ஏயின் 4ண்டாக்குள்ள ஏ சாய டி எல்லாம் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஒரு சயதானே பிரச்சனை. சய வழி எடுத்து விட்டா ஏ சாய டி. குழம்பக்கூடாது, பயப்படக்கூடாது. பியின் 4ன் கீழ் பி சாய ஏ பி சாய சி. இஞ்சையும் டி சாய பி வருது. எங்களுக்கு பி சாய டி தானே வரும். சரி, ஒரு சயதானே அப்பா பிரச்சனை எடுத்து விடுங்கோ. சக சாயவை வச்சு என்னவும் செய்யலாம். சி சாய ஏ சி சாய பி டி சாய சி. பாருங்க, எக்ஸுக்கு பதில டி எல்லா இடமும் பிரதிட்டு இருக்கிறேன். இனி இவர் இருக்கட்டுக்கு. இவரை ஒன்றும் செய்யாதீங்க, கை வைக்காதீங்க, பக்குவமா பத்திரமா வச்சிருங்க. இவரை அந்த டி அங்கால போட்டு ஒரு வடிவாக்கி விடுவோமா, வடிவாக்கி விடுவோம். ரைட். அவர்லேயும் இங்கே ஒன்றும் செய்யக்கூடாது. இவரை பாருங்கோ, இந்த டி சாய நான் ஒரு சய ஒன்று கூட்டேன்னா ஏ சாய டின்னு வரும் தானே. இப்போ மேலே எங்களையும் சயவாளம் இருக்குன்னா இந்த சக சயவாகும். ஏ சாய பி ஏ சாய சி ஏ சாய டி. அப்பாடா, அதுவும் வந்துட்டு. இனி இது பியின் 4ன் கீழ் அங்கேயும் வந்து விளையாட்டு விட வேண்டியிருக்கு. என்ன விளையாட்டு சொல்லுங்க. இங்க டி சாய பி எல்லாம் இருக்கு. சய ஒன்று கொடுத்து பி சாய டி ஆகும். மேலே எங்களையும் சயவாக்கினா சய பியின் 4ன் கீழ் பி சாய ஏ பி சாய சி பி சாய டி. இங்கேயும் அதே விளையாட்டு விடுங்க. சயவாகும் சியின் 4ன் கீழ் சி சாய ஏ சி சாய பி சி சாய டி. ரைட். எல்லாம் படிவாக வந்துட்டுது. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த சயவா இருக்க 3ஐயும் இஞ்சால உணர்ந்து விட்டா சகவாகிடும். அப்போ பாருங்க விளையாட்டு. அதாவது இந்த பின்னமா இருக்க எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கும் ஏ சக பி சக சி டி ஒண்டா வச்சிருந்தாலும் முதல் ஏ எடுப்போம். இதற்கு கொஞ்சம் ஏயின் 4ன் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி ஏ சாய டி. ரைட். இனி பி எடுப்போம். பியின் 4ன் கீழ் பி சாய ஏ பி சாய சி பி சாய டி. சியின் 4ன் கீழ் சி சாய ஏ சி சாய பி சி சாய டி. அந்த 3 பேரையும் கொண்டு வந்தாச்சு. இங்கே ஏற்கனவே டி ஒன்று இருந்தது, அதே எழுதுங்க. சக டியின் 4ன் கீழ் டி சாய ஏ டி சாய பி டி சாய சி சமன் அந்த பக்கத்துல என்ன இருக்கு? ஏ சக பி சக சி சக டி என்று வரும். இதுதான் கேட்கப்பட்டிருந்த விட. அப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த பெரிய அச்சுறுத்துற கேள்வியா இருக்கும், பயமா இருக்கும் பார்க்க. இந்த பெரிய ஒரு கோவை இருக்குன்ட்டு. ஆனா
ஒரு சின்ன தட்டு தான் தேவைப்படுது. என்ன தெரியுமா அந்த சின்ன தட்டு? இங்க எக்ஸ் சமன் டி என்றதை யோசிச்சா சரி இல்லையா பாருங்க. அப்ப அதை என்ன செய்யணும்னா தரப்பட்ட கோவையும் எங்கள்ட்ட இருக்க பகுதி பின்னத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன வித்தியாசமா இருக்கு? இங்க எக்ஸ் இருந்த இடத்துல அங்க டி இருக்குது. எல்லா இடமும் அப்படி சரியா வருதுன்னு பார்த்தா இங்க எக்ஸ் அங்க டி போடுங்க. எக்ஸ் சமன் டி என் விட வழங்குதோ? ரைட். அடுத்த வரை பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். இது கொஞ்சம் ஷூ மேனண்டா கீழே 2 தான் இருக்கு, அங்க 3 இருந்தது என்ன? ஓகே ஸ்டார்ட். எக்ஸ் கணத்தின் கீழ் எக்ஸ் ஆய ஏ எக்ஸ் ஆய பி கே எக்ஸ் ஆக எச்சின் கீழ் கே எக்ஸ் ஆக எச் ஏ எக்ஸ் ஆய ஏ பி எக்ஸ் ஆய பி. பாருங்க இனி இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து டக்குன்னு செய்யும். எல்லாத்துக்கும் யோசிக்க தேவையில்லை ஒரே மாதிரி. எக்ஸ் கணம் சமன் கே எக்ஸ் ஆக எச் எக்ஸ் ஆய ஏ எக்ஸ் ஆய பி ஏ எக்ஸ் ஆய பி பி எக்ஸ் ஆய ஏ. அப்பாடா ஒரு வரியில் எழுதக்கூடிய இருக்கேன. ரைட். எக்ஸுக்கு ஏ போட்டால் இவர் இல்ல அவர் இல்ல இங்கால ஏ கணம் சமன் ஏ ஏ சாய பி ஏ கணத்தின் கீழ் ஏ சாய பி. அதே மாதிரி எக்ஸுக்கு பிய போட்டால் பி கணம் இங்க பி கணம் இவர் வரார் பி சாய பி இவர் வரார் பி சாய பி இங்க பி சாய ஏ. ஏ எடுத்தாச்சு பி எடுத்தாச்சு. ரைட். இனி என்ன? கேஎம்எச்ஏ பார்ப்போம். எக்ஸ் கணத்தின் குணகத்தை எடுத்தால் வளமையான விளையாட்டு பிள்ளை எல்லாம் கணக்கு யோசிக்கிறதுக்கு இல்லை. இஞ்சால உண்டு இஞ்சால கே கே எக்ஸ் 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 கே. அப்போ கே சமன் உண்டு. கே எடுத்தாச்சு ஏபி எடுத்தாச்சு. எச் எடுக்கும். மாறிலி எடுத்தா இந்த கோவியல் வரப்போகுது. அதை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்துவோம். இவருக்கா விரிச்சு எழுதுவோம் பிள்ளைகள். இந்த எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ பி இருக்கா விரிச்சு எழுதுவோம். இவர் வருவார் எக்ஸ் வர்க்கம் சாய ஏ சக பி எக்ஸ் சக ஏபி. இதுதான் இவர் 2 பேட்டையும் பிரிவு. இனி எக்ஸ் கணத்தின் குணத்தை பாருங்க. இதுல எக்ஸ் கணம் இல்லை இதுல எக்ஸ் கணம் இல்லை இதுல மட்டும்தான் இருக்க போகுது. கே எக்ஸால இவரை பெருக்கினா வரும் எக்ஸ் கணம் எக்ஸ் வர்க்கம் கே எக்ஸால இவரை பெருக்கினா வரும் சாய கே ஏ சக பி என்றது வரும் எக்ஸ் வர்க்கத்தின் ஒரு குணகம். அதோட முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதில் ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்கு. இந்த எச்சால் இதை பிரிக்கணும் அதுவும் வரும் சக எச். சரி இந்த பக்கத்தில் எக்ஸ் வர்க்கம் இல்லை 0. கே கொண்டு எடுத்திருக்கிறீர்கள். இந்த ஒன்றை போடுவோம் இங்கே ஒன்றை சாய ஏ சக பி 0 எச் சமன் ஏ சக பி என்று வருது. விளங்குதோ? அப்ப ஏ எடுத்தாச்சு பி எடுத்தாச்சு கே எடுத்தாச்சு எச் எடுத்தாச்சு. என்னும் கோவையை என்னும் வடிவில் எழுதுக. எக்ஸ் கணத்தின் கீழ் எக்ஸ் ஆய ஏ எக்ஸ் ஆய பி கே எக்ஸ் ஆக எச் கே கொண்டு எச்சுக்கு வந்தது ஏ சக பி ஏக்கு வந்தது இது. அப்போ இதில் ஒன்று இதை போட்டிங்கன்னா ஏ கணம் கீழே ஏ சாய பி அதை விட இந்த எக்ஸ் ஆயும் இருக்க போகுது. ஏ கணம் ஏ சாய பி எக்ஸ் ஆய ஏ. அதே மாதிரி பிக்கு வந்தது பி கணத்தின் கீழ் பி சாய ஏ கீழே ஒரு எக்ஸ் ஆய பியும் இருந்தது. ரைட். ஓகே பகுதி பின்னமே எழுதியாச்சு. இனி என்ன? அதில் செகண்ட் பார்ட் இருக்கு. ஏ சக பி சக சி சமன் என காட்டுக. அப்போ முதல் இருந்த அதே நிலைமை புள்ளி எழுங்க பாருங்க. ஏ சக பி இருக்குது சி தான் மிஸ்ஸிங். இப்போ இவருக்கு பதிலாக சியை கொண்டே போட்டா சரி. விளங்குதோ? எக்ஸ் சமன் சி எனின்
x சமன் c எனின் இதில் ஒன்று போடுங்க c கணம் c சாய a c சாய b. இது விடையில் இருக்கிற ஒரு துண்டு, இது விடையில் இருக்கு. c சக a சக b a கணத்தின் கீழ் a சாய b c சாய a b கணத்தின் கீழ் b சாய a c சாய b என்று இருக்க போகுது. ரைட்? ஓகே. இனி பாருங்க, முதல் செய்த மாதிரி தான். இங்கே ஏ கணமண்டா ஏ சாய பி ஏ சாய சி தான் இருந்தது. இங்கே சி சாய இருக்குது, ஒரு சயவை விடுவோம் வழியில். சயவை விட்டா இந்த ஏ சாய பி அப்படியே வச்சுக்கொண்டு இவரை ஏ சாய சி ஆக்கும். இங்கே பி கணத்தை வழியை வச்சுக்கொண்டு பி சாய ஏ இவரை மாற்றி விடுவோம் பி சாய சி. இனி ஒழுங்கு வச்சு விடுவோம். கொஞ்சம் ஒன்றாங்க எல்லாத்தையும். ஏ கணத்தின் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி b கணத்தின் கீழ் b சாய a b சாய c c கணத்தின் கீழ் c சாய a c சாய b சமன் a சக b சக c என்று வருது. இதான் பிள்ளைகள் கேட்கப்பட்டது. பாருங்க ஓடிவே என காட்டுக. முதல் செய்த கேள்வியும் இதுவும் ஒரே மாதிரி கேள்வி. அடுத்த முறை இப்படி ஒரு கேள்வி வந்தால் உங்களை பார்த்த உடனே வழங்கணும் என்ன செய்யணும் முடியல கேள்வி. இதில் இன்னொன்று கேட்கணும் எக்ஸ்ட்ராவை. a கணம் தர b சாய c எங்க பாப்போம். ஏ கணம் இருக்கு பிள்ளையால் பி சாய சி இல்லை. சரி யோசிப்போம். பி கணம் தர சி சாய ஏ சி கணம் தர ஏ சாய பியின் காரணிகளை காண்க. இல்லை சின்ன பாருங்க ஒரு ஒழுங்கு இருக்கு. நான் சொன்னா அப்படி உயிர்த்தறிக காட்டுகன்னு வந்து அதை ஒழுங்கா யோசிக்கணும். இங்க பாருங்க ஒழுங்க இதுல பி சாய சின்னு இருக்கு. இதுல சி சாய ஏ இருக்கு. இதுல ஏ சாய பி இருக்கு. ஏபிசி மூணும் இப்படி ரொட்டேஷன்ல ஒரு வட்ட ஒழுங்குல வருது. எங்கள்ட்ட இருக்கிறதையும் பார்ப்போம் இருக்கா. ஏ சாய பி ஓகே. பாருங்க ஏ பி சியில ஏ சாய பி ஓகே. இந்த ஏ சாய சியை நான் சி சாய ஏ ஆக்கணும். பிரச்சனை இல்லை, அதில் ஒரு மைனஸை விடலாம். ஆனால் இதில் பி சாய சி மிஸ்ஸிங். அப்போ மேலே எங்களையும் பி சாய சியால் பெருக்க போகிறோம். இல்லாட்டி வரணும் அது பா. இங்கேயும் பா. அப்போ பாருங்க திருப்பி ஒரு எழுதி போட்டு சேர்த்து வாங்குவோம். எங்களுக்கு இருக்கிறது என்ன? ஏ கணத்தின் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி இருக்கு. பி கணத்தின் கீழ் பி சாய ஏ பி சாய சி இருக்கு. சி கணத்தின் கீழ் சி சாய ஏ சி சாய பி இருக்கு. சமன் ஏ சக பி சக சி என்று இருக்கு. முதலாவது ஒழுங்காக்கும் பிள்ளைகள். ஒழுங்காக்குறேன்னா என்னண்டா இது எழுதுறேன் பாருங்க. ஏ பி சி மூன்றும் எங்களுக்கு இந்த ஒழுங்குல வரணும். வேற பாருங்க ஏ கணம் ஓகே, ஏ சாய பி ஓகே, ஏ சாய பி, ஏ சாய சி ப்ராப்ளம் எங்களுக்கு சி சாய ஏ இருக்கும். அப்ப என்ன செய்வோம்டா ஒரு சாயவ மேல விட்டுட்டு இவரை சி சாய ஆக்கி விடுறேன். ஓகேவோ இல்லையோ? ஏன்னா விடையில அப்படித்தான் இருக்கு. இனி இவரை பாருங்க. பி கணம் ஓகே, பி சாய ஏ ப்ராப்ளம் இல்லையா, எனக்கு ஏ சாய பி என்றோம். அப்போ இவரை மைனஸ் ஒன்று மேலே கொடுப்போம், கொடுத்துட்டு ஏ சாய பி ஆகும். மற்றவர் பி சாய சி பிரச்சனை இல்லை, அவர் சரியான ஒழுங்கலான் இருக்கார். பி சாய சி இவரை பாப் சி கணம் சி சாய ஏ ஓகே, சி சாய பி பிரச்சனை, பி சாய சி என்று வரும். இப்போ சி சாய ஏ பி சாய சி மேலே ஒரு மைனஸை கொடுப்போம். இஞ்சால ஏ சக பி சக சி தான், நாங்கள் ஒன்றும் செய்யல, அது இருக்கட்டும் அப்படியே. அப்போ பாருங்க பிள்ளைகள், விடையில இந்த ஏ கணத்தோட பி சாய சி ஒன்று சேர்ந்திருந்தது. எங்கள்ட்ட அந்த பி சாய சி இல்லை. ஏ சாய பி இருக்குது, பி சாய சி இல்லை, சி சாய இருக்கு. அப்போ மேலே எங்களையும் பி சாய சியால் பெருக்கி விட போகிறோம். பாருங்க சாய ஏ கணம் பி சாய சி.
கீழே அப்போ ஏ சாய பி இருக்குது. இப்போ நான் கொண்டு வந்த பி சாய சி இருக்குது, ஏற்கனவே இருந்த சி சாய ஏ இருக்குது. 3 பேரும் வந்துட்டேன் பாருங்க. சரி, அதே மாதிரி இந்த பி கணத்தோட பார்த்தீங்களா, இங்கே ஏ சாய பியும் பி சாய சியும் இருக்குது, விடையில் ஒரு சி சாய ஏ கூடுதலாக இருக்குது. அப்போ ஏ சாய பி, பி சாய சி, சி சாய ஏ. சி கணத்தோட சி சாய ஏ இருக்குது, பி சாய சி இருக்குது, இன்னொரு ஆள் வேணும். யார் சொல்லுங்க? ஏ சாய பியும் வேணும். எடுத்தா எங்களுக்கு விடையில இருக்கிற 3 துண்டும் வந்துடுது. ஏ கணம் பி சாய சி, பி கணம் சி சாய ஏ, சி கணம் ஏ சாய பி, 3ம் வந்துடுது. ரைட், அந்த பக்கத்தில் நான் ஒன்றும் செய்யல. இனி பாருங்க, ஏ சாய பி, பி சாய சி, சி சாய ஏ, ஏ சாய பி, பி சாய சி, சி சாய ஏ. அப்போ எல்லா இடத்தையும் 3 இடத்தையும் ஒரே பொது அடி தான் இருக்குது. அந்த பொது அடியால அங்கால பெருக்கும். பெருக்கினா இது 3 மிஞ்சால மிஞ்சும். அங்கால ஏற்கனவே ஏ சக பி சக சி இருந்தது. அந்த ஏ சக பி சக சியோட இந்த பொது அடி அங்கால பெருக்கப்பட போகுது. என்னது? ஏ சாய பி, சி சாய ஏ. இப்ப கேள்விய பாருங்க. சக சகன்னு இருக்கு 3 என்ன? இது சக, இது சக, இது சாய எடுத்துடுங்க. ஏ கணம் பி சாய சி, பி கணம் சி சாய ஏ, சி கணம் ஏ சாய பி சமன். இங்க எடுத்த சாய அங்கால போகும். சாய ஏ சக பி சக சி, ஏ சாய பி, பி சாய சி, சி சாய ஏ. அப்ப கேட்கப்பட்ட இதுதான் பிள்ளைகள். இந்த கோவைய காரணிகளை உய்த்தறிகன்னு கேட்டவை. அப்ப நாங்கள் இதை பெருக்கி பிரிச்செல்லாம் காரணி காணக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறத வச்சுக்கொண்டு காரணி காணும். காரணியாக்கி 4 காரணி வந்திருக்கு பாருங்க. இது 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 சாய இருக்கட்டும். விளங்குதோ? அப்போ உய்த்தறிகண்டு வந்தா இப்ப எனக்கு இப்படி செய்யறதுக்கு ஐடியா அங்கேருந்து வந்து சொல்லுங்க பாப்போம். ஐடியா இது. இங்கே ஏக்கணம் இருக்குது, இங்கே ஏக்கணத்தோட பி சாய சி இருக்குது, இங்கே பி கணம் இருக்குது, பி கணத்தோட சி சாய இருக்குது. அப்ப ஏபிசி 3 எழுதினால் பாருங்க, இதுல 2 இருக்குது, 3வது ஆள் இல்லை. அப்ப மேலைங்களையும் அதால பிரிக்கணும். இங்கேயும் 2 இருக்குது, 3வது ஆள் இல்லை, மேலைங்களையும் பிரிக்கணும், மேலைங்களையும் பிரிக்கணும். பெருக்கி போட்டு எங்களை விடை கேட்ட மாதிரி சுருக்கி கொண்டு போறதானே. அடுத்ததப்பா 3வது கேள்வியப்பா. 1 கீழ் எக்ஸ் ஏ எக்ஸ் பி எனின் பகுதி பின்னங்கள் ஆக்குக. எங்க பாப்பம். 1 கீழ் எக்ஸ் ஏ எக்ஸ் பி, ஏ கீழ் எக்ஸ் ஏ, பி கீழ் எக்ஸ் பி. 1 சமன் ஏ எக்ஸ் பி, பி எக்ஸ் ஏ. எக்ஸ் சமன் ஏ ஆகினால் உங்களுக்கு வரும் இதில் ஏ சாய பி என்று வரும். 1 சமன் ஏ, ஏ சாய பி, இது 0. 1 கீழ் ஏ சாய பி. அதே மாதிரி எக்ஸுக்கு பி போட்டால் இவர் இல்லாம போயிடுவார். 1 சமன் பி தர பி சாய ஏ என்று வரும். பி வரும் 1 கீழ் பி சாய ஏ. அப்ப ஏக்கும் பிக்கும் அடுத்த விடையை கொண்டு இதில் பிரதியிட்டம் என்றால் 1 கீழ் எக்ஸ் ஏ எக்ஸ் பி. கவனிக்கணும், ஏக்கு பதிலாக 1 கீழ் ஏ சாய பி வரப்போகுது. அதுக்கு கீழே எக்ஸ் ஏயும் இருக்கு. அப்ப பாருங்க, இவ்வளவும் ஏ, இதுக்கு கீழே எக்ஸ் பி இருந்ததுண்டா எக்ஸ் பி இதில் வரும். அப்படி சாக பி கா முடியாது என்ன? 1 கீழ் பி சாய ஏ எக்ஸ் பி பகுதிக்கு பின்னங்கள் ஆக்குக. ரைட், அடுத்தது என்ன கேட்கணும்? இதிலிருந்து இது சக இது சக இது என்ன காட்டுக. பாருங்க பிள்ளைகள், முதல் செய்த மாதிரி தான் ஏ பி சி. இதுல ஏ சாய பி, பி சாய சி இருக்குது. ஏ சாய பி, பி சாய சி, சாய சாய.
அடுத்ததுல பி சாய சி சி சாய ஒரு ஒரு வட்டத்தில் வருது பாருங்க. இதுல இனி சி சாய ஏ சாய பி மூணும் வருது ஒரு வட்டத்தில். அப்ப இங்க போய் ஒப்பிட்டு பாருங்க, உங்கள்ட்ட இருக்கிற விடிய பாருங்க. ஏ சாய பியோட என்ன வந்தது எங்களுக்கு? ஏ சாய பியோட பி சாய சி இருக்கு பாருங்க. ஏ சாய பியோட பி சாய சி வரும். அப்ப நான் எக்ஸுக்கு பதிலாக சியை போட்டேன்டா சி சாய பி வரும். அது நம்பர் ஒரு சாயவாள பெருக்கி பி சாய சி ஆக்கலாம் தானே. அதே மாதிரி இதுல பாருங்க சி சாய ஏ சி சாய பி. இதுல பாருங்க பி சாய ஏ எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக சியை போட்டோம்டா சி சாய பி. அப்ப முதல் செய்த மாதிரி தான் எக்ஸ் சமன் சி எனின் ஒன்றின் கீழ் சி சாய ஏ சி சாய பி சமன் ஒன்றின் கீழ் ஏ சாய பி சி சாய பி பி சாய ஏ சி சாய பி என்று வரும். விடிய பார்த்து பாருங்க. ஏ சாய பி பி சாய சி என்று வரணும். பிறகு பி சாய சி சி சாய, அதாவது இந்த ஒழுங்கில் வரணும். ஏ பி சி ஏ சாய பி பி சாய சி. அப்ப இவர் பி சாய சி ஆக்கினா ஒரு சாய வரும். ஏ சாய பி பி சாய சி. பிறகு இதுல பாருங்க பிள்ளைகள், ஏ சாய பி பி சாய சி இருக்குது. இன்னொரு இடத்துல ஏ சாய பியும் சி சாய ஏயும் இருக்குது. ஏ சாய பியும் சி சாய ஏயும் பாருங்க. செய்த சரி ஒன்று. இதுல எக்ஸ் சாய பி எங்கேயோ பிளவு விட்டுட்டோம் பாருங்க. ஏன் கீழ் எக்ஸ் சாய ஏ வந்துருக்கும். இதுல எக்ஸ் சாய ஏ என்ன எக்ஸ் சாய ஏ, இவர் எக்ஸ் சாய ஏ. அவர் ஏண்டா இவரில் என்ன வந்திருக்கணும்? சி சாய ஏ சி சாய ஏ. ரைட், இருக்கட்டுக்கும் பாப்போம். இப்போ ஒரு திருப்பி விடியா பாப்போம். ஏ சாய பியோட ஒரு சி சாய இருக்கிறார். இவர் எங்களுக்கு வந்துட்டு, இவரான இவர் ஏ சாய பி சி சாய ஏ வந்துட்டு. ரைட், அடுத்ததுல பாப்போம். பி சாய சியும் சி சாய ஏயும் இருக்குதான். பி சாய சியும் சி சாய ஏயும் பாருங்க. பி சாய சியும் சி சாய ஏயும் என்றா இவரில் சி சாய பி எல்லாம் இருக்குது. இப்போ இவரை மாற்றுவோம். சாய ஒன்றின் கீழ் சி சாய ஏ சி சாய பி. இவரை எப்படியே வச்சிருப்போம். ஏன்னா அந்த அது விடையில இருக்குது. இவரை பார்ப்போம். பி சாய ஏ சி சாய பி எங்கள்கிட்ட இருக்குது. அங்கே பி சாய ஏ இல்லை, ரெண்டும் மாறி இருக்கு பாருங்க. ஏ சாய பி பி சாய சி. அப்ப இவரையும் ஏ சாய பி ஆக்கணும், இவரையும் பி சாய சி ஆக்கணும்டா இதுலேயும் சாய சகவா போயிடும். இப்ப இந்த சாய வாங்கலாம் விடுங்கோ. சைவர் சமன் ஒன்றின் கீழ் ஏ சாய பி சி சாய ஏ சக ஒன்றின் கீழ் ஏ சாய பி பி சாய சி சக ஒன்றின் கீழ் சி சாய ஏ சி சாய பி என்று வரும். பாருங்க, இதுல சாய வாக்கினா இது பி சாய சி எல்லாம் வந்திருக்கணும். சி சாய ஏ பி சாய சி, இதை மாற்றணும். பி சாய சி ஒன்றின் கீழ் சி சாய ஏ பி சாய சி என்று வந்திருக்கு. விளங்குதானே? இப்போ முதல் மூன்று பிராக்கெட் வார மாதிரி செய்து நாங்கள் இப்போ 2 பிராக்கெட் வார மாதிரி செய்திருக்கோம். அவ்வளவுதான். அடுத்தது என்ன கேட்கணும்? இப்போ வர்க்கம் கேட்கணும். எங்கள்கிட்ட பாருங்க. இப்போ என்ன செய்வோம்? ஒன்றின் கீழ் ஏ சாய பி ஒன்றின் கீழ் பி சாய சி ஒன்றின் கீழ் சி சாய ஏ. வலது பக்கத்தில் இருக்கு. இதுதான் முழுவதின் வர்க்கம் இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏ சக பி சக சி வர்க்கத்தை விரிச்செழுத உங்களுக்கு தெரியும். என்னென்னு தெரியும்? ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் 2ab 2bc 2ca படிச்சு நாங்களோ இல்லையோ ஃபவுண்டேஷன்ல. ரைட், அதை பாவிச்சு இவரை விரிச்செழுதுவோம் பாருங்க.
ஒன்றின் கீழ் a சாய b வர்க்கம், அதாவது முதலாவது ஆளின் வர்க்கம், இரண்டாவது ஆளின் வர்க்கம், மூன்றாவது ஆளின் வர்க்கம். சரி, இனி 2 மடங்கு ஒன்றின் கீழ் இவர் 2 பேரும் பெருக்கி எழுதுவோம். a சாய b b சாய c 2 மடங்கு b சாய c c சாய a 2 மடங்கு முதலாவது ஆலயம் கடைசி ஆலயம் a சாய b c சாய a. இதுல 2 பொது எடுப்போம். எங்களை பாருங்க விடை என்னவா இருக்குண்டா இது சமன் இந்த 3 தான் விடையில இருக்கு. இப்ப இவரை இல்லாம பண்ணோம். இவரை இல்லாம பண்ற ஒரு ஐடியா இருக்கு பாருங்க, எழுதுறேன். ஒன்றின் கீழ் a சாய b முழுவதின் வர்க்கம், ஒன்றின் கீழ் b சாய c வர்க்கம், ஒன்றின் கீழ் c சாய a வர்க்கம் சக கவனிங்க புள்ளிகள் இந்த 3லையும் 2 பொது எடுத்துருங்க. ஒன்றின் கீழ் a சாய b b சாய c, ஒன்றின் கீழ் b சாய c c சாய a சக ஒன்றின் கீழ் a சாய b c சாய a. இவர் ஆறு புள்ளிகள். இப்ப இவரைத்தான் நாங்கள் முதல் நிறுவி முடிச்சினாங்க. பூஜ்ஜியம் ஒன்று பாருங்க. ஒன்றின் கீழ் a சாய b b சாய c, ஒன்றின் கீழ் b சாய c c சாய a, ஒன்றின் கீழ் a சாய b c. இந்த 3ஐயும் கூட்டி தான் பூஜ்ஜியம் எடுத்துனா எழுதி விடுவோம். இவருக்கு பதில நாங்கள் பூஜ்ஜியம், அவருக்கு பூஜ்ஜியத்தை போட்டால் அது இல்லாம பூஜ்ஜியம்டா. இப்போ எங்களுக்கு வரும் பாருங்க. ஒன்றின் கீழ் a சாய b, ஒன்றின் கீழ் b சாய c, ஒன்றின் கீழ் c சாய a முழுவதின் வர்க்கம் வருது, முழுவதின் வர்க்கம் வருது. ஒன்றின் கீழ் a சாய b வர்க்கம், ஒன்றின் கீழ் b சாய c வர்க்கம், ஒன்றின் கீழ் c சாய a வர்க்கம். இதான் பிள்ளைகள் கேட்டவை. பாருங்க படிப்படியா ஒன்று கீழே உண்டை செய்து கொண்டு போ, ஒரு குழப்பம் எல்லாம் விட வரும். முதல்ல இவற்றை பகுதி பின்னத்தை எடுக்கிறது, பிறகு இதை காட்டுறது, அதுல இருந்து இதை உயிர்த்தறிகிறது. விளங்குதோ? இதை பாவிச்சு நாங்கள் இங்கே அதெல்லாம் உயிர்த்தறிகன்னு கேட்டிருக்கோம். இவரை பாவிச்சு நாங்கள் இதுக்குள்ள ரைட். அடுத்ததை பா இவரை கேன்கள் இது எஃப்எக்ஸின்கள் இது எனின் மாறிலி கேயையும் எக்ஸின் சார்பு எஃப்எக்ஸையும் காண்க. இது ரெண்டையும் காண சொல்லி கேட்கணும். முதல்ல இப்படி கேள்வி செய்து நாங்கள் தானே அதே மாதிரி திருப்பி செய்ய போறோம். பாருங்கோ, ஒன்றின் கீழ் எக்ஸாய 2 எக்ஸாய 1 கணம் சமன் கேயின் கீழ் எக்ஸாய 2 எஃப்எக்ஸின் கீழ் எக்ஸாய 1 கணம். ரைட். ஒன்று சமன் கே எக்ஸாய 1 கணம் எஃப்எக்ஸ் எக்ஸாய 2. எக்ஸுக்கு 2 போட்டிங்களா எஃப்எக்ஸ் இல்லாம போயிடும் பிள்ளைகள், இவர் பூஜ்ஜியம் ஆயிடுவார். அப்ப இது மட்டும் பெறப்போது 2 சாய 1 கணம் 1 கே சமன் 1 வருது. இது 1 தானே, கே சமன் 1. கே 1 கொண்டே திருப்பி பிரதியிட்டால் 1 சமன் கே 1 தான் எக்ஸாய 1 கணம் சக எஃப்எக்ஸ் எக்ஸாய 2. இவர் இஞ்சால கழியுங்க பாம். எஃப்எக்ஸ் எக்ஸாய 2. இவரை பிள்ளைகள் நாங்கள் எப்படி எழுதலாம்டா ஏ கணம் சாய பி கணத்தின் வடிவத்தில் எழுதலாம். ஏ கணம் சாய பி கணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, ஏ கணம் சாய பி கணம் காரணி வரும் ஏ சாய பி ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம். அவரை பாவிப்பம் இங்க ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம். இப்ப ஏ சாய பி இவர்ல இருந்து இவரை கழிச்சா 1 சாய எக்ஸ் சக 1 ஏ வர்க்கம் இவர் சக ஏபி எக்ஸ் சாய 1 சக பி வர்க்கம் எக்ஸ் சாய 1 வர்க்கம் சமன் எஃப்எக்ஸ் எக்ஸ் சாய 2. இப்ப பாருங்க அங்கால எக்ஸ் சாய 2 இருக்குது, இதுக்குள்ள 2 சாய எக்ஸ் வரப்போகுது. அப்புறம் சின்ன விளையாட்டுச்சோம், இதுல சாய வழி எடுத்து போட்டு எக்ஸ் சாய 2 ஆக்குவோம். இது 2 சாய எக்ஸ் இல்லை பிள்ளைகள், 1 2 சாய எக்ஸ். எனக்கு அங்கால எக்ஸ் சாய 2 இருக்கு. இப்போ வெட்டுறேன்னா என்ன செய்யலாம்,
ஒரு சயவ வழியில் எடுத்து போட்டு 2 சாய எக்ஸை எக்ஸ் ஆய 2ன்னு மாற்றி விடலாம். மாற்றினால் இவர் எப்படியே வச்சிருப்போம் பிள்ளைகள் பாருங்க. எக்ஸ் ஆய 1 வர்க்கம் எக்ஸ் ஆய 1 சக 1 சமன் எஃப்எக்ஸ் எக்ஸ் ஆய 2 எக்ஸ் ஆய 2 எக்ஸ் ஆய 2 வெட்டினால் எஃப்எக்ஸ் வருது எக்ஸ் ஆய 1 வர்க்கம் சாய எக்ஸ் ஆய 1 சக 1 பாருங்கோ. fx னை காண்க. x ஆய 1 பல்லுறுப்புக்கோவையாக fx னை எழுதுக. x ஆய 1 பல்லுறுப்புக்கோவையாக fx னை எழுதுக. எழுதியிருக்கிறோமோ இல்லையோ fx சமன் இது. ரைட். இனி என்ன? இதிலிருந்து இவரை பகுதி பின்னங்கள் ஆக்குக. எங்க பாப்பம்? 1 கீழ் x ஆய 2 x ஆய 1 கணம் k இன் கீழ் x ஆய 2 fx இன் கீழ் x ஆய 1 கணம். இப்ப k யும் fx ம் கண்டுபிடிச்சிட்டோம். k க்கு என்ன வந்தது? 1. fx க்கு என்ன புள்ளிகள் வந்தது? வடிவா பாருங்க இங்க. சாய சாய இதுல சாய வந்திருக்கணும் என்ன? சாய 1. சாய எல்லாத்துக்கும் பொதுதானே சாய. சாய சாய சாய. x ஆய 1 வர்க்கம் x ஆய 1 சாய 1. அப்ப அந்த சாயவை முன்னுக்கு எடுத்து விட்டேன் என்றால் x ஆய 1 வர்க்கம் x ஆய 1 சக 1. என்ன செய்திருக்கோம் பிள்ளைகள்? அந்த x ஆய 1 x ஆய 1 வர்க்கம் எல்லாத்துக்கும் இருந்த சாயவை முன்னுக்கு பொதுவா எடுத்திருக்கு. ரைட். இனி பாருங்க. 1 கீழ் x ஆய 2 இவர்ல வர்க்கம் இவர்ல கணம். 1 கீழ் x ஆய 1 சாய சக சாய. இதுல முதலாம் படி இதுல மூணாம் படி வர்க்கம் சாய சக சாய 1 x ஆய 1 கணம். பாருங்க. நாங்கள் இவரை நேரடியா சேர்ந்தா பிள்ளைகள் a இன்கீழ் x ஆய 2 x ஆய 1 கணமல்லோ. அப்ப b இன்கீழ் x ஆய 1 c இன்கீழ் x ஆய 1 வர்க்கம் d இன்கீழ் x ஆய 1 கணம் என்று எழுதியிருப்போம் என்ன? அதானே வந்திருக்கு பாருங்க. a இன்கீழ் x ஆய 2 b இன்கீழ் x ஆய 1 c இன்கீழ் x ஆய 1 வர்க்கம் d இன்கீழ் x ஆய 1 கணம். பகுதி பின்னங்களுடைய வந்திருக்கோ இல்லையோ? கேள்வியை பாருங்க திருப்பி. என் பகுதி பின்னங்களை காண்க. பாருங்க. இதை எடுத்து போட்டு அதன் மூலமா செய்யணும். விளங்குதானே? அது நல்ல வடிவாக கேட்டிருக்கணும். எக்ஸ் ஆய 1 பல்லுறுப்புக்கோவையாக காட்டு. அப்ப அதை முதல்ல செய்கிறது. செய்து போட்டு இதை பார்த்தா விட சுகமா வரும். அடுத்ததை பார்ப்போம். 5வது கேள்வி. அடுத்தது என்ன சொல்லுது? fx சமன் இதன் கீழ் இது சமன் k இன்கீழ் x சகம் 1 gx இன்கீழ் x ஆய 2 கணம் எனின். முதல் செய்த அதே மாதிரி பல்லுறுப்பி gx ஐயும் k ஐயும் காண்க. எங்க பாப்போம்? சாய x கணம் சக 13x வர்க்கம் சாய 27x சக 25. கீழே இருக்குது x சக 3 x ஆய 2 கணம். x சக 3 x ஆய 2 கணம் சமன் k இன் கீழ் x சக 3 k இன் கீழ் x சக 3 gx இன் கீழ் x ஆய 2 கணம். சாய x கணம் சக 13x வர்க்கம் சாய 27x சக 25 k x ஆய 2 கணம் gx x சக 3. x சமன் சாய 3 போட்டா gx இல்லாம போகும் பிள்ளைகள் k காணலாம். வளமையா செய்யற அதே வேலை. இதுல பாருங்க சாய 3 போட்டா பிள்ளைகள் இதுல கணம் வரைக்கல அது சயவாகும். அந்த சயம் சகவாகும். 3 கணம் 27. இதுல சக இருக்குது. சாய 3 வர்க்கம்னா அதுவும் சக
3 9 9 3 27 2 9 1 9 2 11 சய 3 கொண்டே போடுங்க சய சய சகவாயிரு 3 21 1 3 2 6 81 சக 25 கே இதில் பாருங்க சய 3 கொண்டே போட்டா இது சய 5 சய 5 கனம் எவ்வளவு சய 125 அவர் 0 இவரை பாருங்கோ 7 7 14 15 5 22 4 15 23 25 250 சமன் சய 125 கே கே சமன் சய 2 வருது கே சய 2 வந்தால் இப்ப பாருங்க இதுல ஒன்றே போட்டோம்டா சய எக்ஸ் கனம் சக 13 எக்ஸ் வர்க்கம் சய 27 எக்ஸ் சக 25 கிளியர் கேக்கு கிடைச்சபடியே இதுல ஒன்றே போடுங்க போட்டாதான் ஜிஎக்ஸை காணலாம் சய 2 எக்ஸ் சய 2 கனம் சக ஜிஎக்ஸ் எக்ஸ் சக 3 எங்க பாப்பம் சுருக்குவோமினி இது சமன் சய 2 எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கனம் என்ன எக்ஸ் கனம் சய 3 எக்ஸ் வர்க்கம் தர 2 6 எக்ஸ் வர்க்கம் சக 3 எக்ஸ் தர 2 வர்க்கம் அப்ப 12 எக்ஸ் சய 2 கனம் ஜிஎக்ஸ் எக்ஸ் சக 3 இங்கால இருக்கிறார்கள் அதே ஆக்கலானே சய எக்ஸ் கனம் சக 13 எக்ஸ் வர்க்கம் 27 எக்ஸ் 25 இனி பாப்போம் இங்க சய எக்ஸ் கனம் இருக்குது பிள்ளைகள் இங்க சய 2 எக்ஸ் கனம் இங்கால வந்தா சக 2 எக்ஸ் கனம் அந்த சக இங்கால வரைக்கும் ஒரு எக்ஸ் கனமா மாறும் இதுல சக 12 எக்ஸ் வர்க்கம் இருக்கு 13 எக்ஸ் வர்க்கம் இருக்கு அப்போ ஒரு ஆள் மிஞ்சுவர் சய 2 12 சய 24 எக்ஸ் இங்க சய 27 எக்ஸ் 3 எக்ஸ் மிச்சம் சய 2 சய 8 சக 16 சக 16 25 கழிச்சா 9 சமன் gx x சக 3 இப்ப gx வரப்போகுது x கனம் சக x வர்க்கம் சய 3x சக 9 கீழ் x சக 3 இதுதான் gx க்கு வர விட ஆனா கேள்வியில கேட்டிருக்கணும் gx ஐ காண்க கண்டாச்சு gx இனை x சய 2 இன் பல்லுறுப்பியாக எழுது x சய 2 இன் பல்லுறுப்பியாக பாப்போம் என்ன எழுதலாம் பாருங்க நாங்கள் இவரை பிரிச்செடுப்போம் அல்லது x சய 2 ன்னு பிரதியிடுவோம் அதாவது y சமன் x சய 2 ன்னு பிரதியிடுவோம் பாருங்க y சமன் x சய 2 ன்னு பிரதியிட்டா x சமன் y சக 2 ன்னு வரும் இவரங்கள போனா சக 2 பதில போடலாம் g y சக 2 x க்கு பதிலா y சக 2 x க்கு பதிலா y சக 2 ന്റെ கனம் y சக 2 ന്റെ வர்க்கம் y சக 2 9 y சக 2 சக 3 y கனம் 6y வர்க்கம் பிள்ளைகள் 3 2 6 இனி 3y இதுல 2 ന്റെ வர்க்கம் இருக்குல 12y சக 8 இதுல வரும் y வர்க்கம் சக 4y சக 4 சய 3y சய 6 சக 9 கீழே வருது y சக 5 வருது x சய 2 க்கு y என்ன போடணும் ஏன் x சய 2 க்கு y என்ன போட்டாங்க x சய 2 ന്റെ சார்பில தான் கோவை கேட்கணும் அப்ப x சய 2 க்கு y என்ன போட்டுறோம் இனி பாருங்க y கனம் இதுல 6y வர்க்கம் அதுல ஒரு y வர்க்கம் 7y வர்க்கம் இதுல 12y 16y 3y போனா 13y 8 12 6 போனா 6 9 15
y சக 5. ஒருக்கா பிரிச்சு விடுவோம் இதை. y கனம் 7y வர்க்கம் 13y சக 15. y சக 5 பிரிச்சு விடுங்க பிள்ளைகள். y வர்க்கம் y கனம் சக 5y வர்க்கம் 2y வர்க்கம் 13y சக 15. 2y போட்டியல்னா 2y வர்க்கம் 10y அவ்வளோதான். கழிச்சா 3y சக 15. இதில் 5 3y 15. இப்போ இவற்றை விட வருது y வர்க்கம் சக 2y சக 3 வருது. அதாவது ஆட்ட g y சக 2 g y சக 2. ஆனா y சக 2 தான் நாங்கள் x எடுத்தனால x சமன் y சக 2. அப்ப இந்த y சக பாருங்க மேல x சமன் y சக 2. அப்ப y இருக்கிறதுல x ஆய 2 கொண்டு வந்து போடலாம். இந்த y இருக்கிறது x ஆய 2 போடலாம். போட்டால் gx சமன் x ஆய 2 இன் வர்க்கம் 2x ஆய 2 சக 3 வரப்போகுது. x ஆய 2 இன் வர்க்கம் சக 2x ஆய 2 சக 3. இனி என்ன கேட்கணும்? இதிலிருந்து பகுதி பின்னங்கள் ஆக்க வளமையா செய்கிற அதே வேலை அவரை திருப்பி எழுதுவோம். சாய x கனம் 13x 27x 15 25. கீழே x சக 3 x ஆய 2 வர்க்கம் k இன் கீழ் x சக 3 இது கனம் என்ன புள்ளிகள் x ஆய 2 கனம் x ஆய 2 கனம் சக gx இன் கீழ் x ஆய 2 கனம் k கண்டுபிடிச்சாங்க சய 2 gx கண்டுபிடிச்சாங்க பாருங்க gx க்கு அடுத்தபடியே x ஆய 2 வர்க்கம் x ஆய 2 வர்க்கம் 2x ஆய 2 சக 3 பாருங்க 2x ஆய 2 சக 3 கீழே x ஆய 2 கனம் சய 2 இன் கீழ் x சக 3 இதுல வர்க்கம் இதுல கனமண்டா 1 இன் கீழ் x ஆய 2 2 இன் கீழ் x ஆய 2 வர்க்கம் 3 இன் கீழ் x ஆய 2 கனம். இப்படித்தான் பிள்ளைகள் அது பகுதி பின்னம் வரும். நாங்க முதல் செய்த அதே மாதிரியான கேள்வி, எந்தவித வித்தியாசமும் இல்லை. அடுத்து வர பார்ப்போமோ 6வது பாருங்க. இவரை பகுதி பின்னங்கள் ஆக்கட்டாம், இதிலிருந்து இவரையும் பகுதி பின்னம் ஆக்கட்டாம். எங்க பார்ப்போம்? 1 இன் கீழ் x ஆய 1 x ஆய 2 a இன் கீழ் x ஆய 1 b இன் கீழ் x ஆய 2 1 சமன் a x ஆய 2 b x ஆய 1. அப்ப x கொண்ட போட்டா இவர் 0, இதுல சய 1 வரும், a சமன் சய 1. x க்கு 2 போட்டால் இவர் 0, இதுல 1 வரும், b சமன் 1. அப்ப எங்களுக்கு வருது 1 இன் கீழ் x ஆய 1 x ஆய 2 a க்கு சய 1 சய 1 இன் கீழ் x ஆய 1 சக 1 இன் கீழ் x ஆய 2. பாருங்க சரியா உண்டு. பகுதி பின்னம் ஆக்கியாச்சு. இதிலிருந்து a b கேட்கணும். முதலாவது பாருங்க x ஆய 1 கனம் x ஆய 2 இருக்குது என்ன, 1 இன் கீழ் x ஆய 1 கனம் x ஆய 2. அதிலிருந்து கேட்டபடியா பிள்ளைகள் பாருங்க இது என்ன செய்யணும்டா, ஒரு x ஆய 1 வர்க்கத்தை தனியா வச்சுக்கொண்டு x ஆய 1 x ஆய 2 ஆக்குறேன். ஏன் சொல்லுங்க பாப்போம், எனக்கு இதுக்குத்தான் பகுதி பின்னம் எடுத்து வச்சிருக்கேன். அதை எழுதுவோம். 1 இன் கீழ் x ஆய 1 வர்க்கம்
இங்கே பாருங்க என்னண்டு ஒன்றின் கீழ் x ஆய 2 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1. இப்போ உங்களுக்கு பெருக்குங்க பாப்போம். இவரை பெருக்கல பாருங்க பிள்ளைகள் ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கமும் x ஆய 2 பெரும். இவரை பெருக்கக்குள்ள சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 கணம். ரைட். இனி என்ன செய்வோம் இவரை பாருங்க ஒன்றின் கீழ் x ஆய 1 வெளியில் எடுத்து வச்சிருந்தால் ஒரு x ஆய 1 x ஆய 2 இருக்கும் என்ன x ஆய 1 வர்க்கத்தில் ஒரு ஆளை தனியா எடுக்கிறேன் ஒன்றின் கீழ் x ஆய 1 கணம். என்னடா பிள்ளைகள் முதல் செய்ததிலிருந்து செய்ய சொல்லி கேட்கணும் என்ன இவரை தான் நாங்கள் முதல் செய்து வச்சிருக்கோம் அவருக்கு திருப்பி கொண்டு வந்து போடுவோம். அடுத்தது என்ன எடுத்துனாங்க ஒன்றின் கீழ் x ஆய 1 இவருக்கு என்ன புள்ளிகள் எடுத்துனாங்கள் ஒன்றின் கீழ் x ஆய 2 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 எடுத்துனாங்களே என்ன சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 கணம். இது வரும் ஒன்றின் கீழ் x ஆய 1 x ஆய 2 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கம் சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 கணம். இவருக்கு திரும்பவும் நாங்கள் முதல் இடத்தை கொண்டு வந்து போட்டால் ஒன்றின் கீழ் x ஆய 2 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 இவருக்கு போடலாம் பாருங்க ஒன்றின் கீழ் x ஆய 2 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கம் ஒன்றின் கீழ் x ஆய 1 கணம். இப்படித்தான் எப்படி அதுக்கு வரும் ஏனண்டா பாருங்க இவருக்கு நாங்கள் எழுதினா ஏதாவது a இன் கீழ் x ஆய 2 எழுதுவோம் பிறகு x ஆய 1 கணம் இருக்கிறபடியா b இன் கீழ் x ஆய 1 c இன் கீழ் x ஆய 1 வர்க்கம் d இன் கீழ் x ஆய 1 கணம் வந்திருக்கோ இல்லையோ அப்படியே பாருங்க a இன் கீழ் x ஆய 2 b இன் கீழ் x ஆய 1 c இன் கீழ் x ஆய 1 வர்க்கம் d இன் கீழ் x ஆய 1 கணம் படிவா வருதோ இல்லையோ ரைட். அப்படி என்றா b பார்ட் என்ன செய்யலாம் சொல்லுங்க x ஆய 1 வர்க்கம் x ஆய 2 வர்க்கம் b பார்ட் ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கம் x ஆய 2 வர்க்கம் ஒன்றின் கீழ் x ஆய 1 x ஆய 2 முழுவதின் வர்க்கம் x ஆய 2 சாய ஒன்றின் கீழ் x ஆய 1 முழுவதின் வர்க்கம் ஒன்றின் கீழ் x ஆய 2 வர்க்கம் சாய 2 x ஆய 1 x ஆய 2 சக ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கம். இவரையும் கடைசியாலையும் ஒன்றும் செய்ய தேவையில்லை பிள்ளையா அது பகுதி பின்னத்தில் துண்டு வரலாம் இவரை விரிச்சு எழுதுவோம் பாருங்க ஒன்றின் கீழ் x ஆய 1 x ஆய 2 என்ன போடலாம் x ஆய 2 x ஆய 1 சக ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கம். இப்போ ஒழுங்காக எழுதுங்க பார்ப்போம் இவருக்கு நாங்கள் எழுதினா அப்படி 2 வரும் a இன் கீழ் x ஆய 1 b இன் கீழ் x ஆய 2 வரும் பிற வர்க்கங்கள் இருக்கபடியா c இன் கீழ் x ஆய 1 வர்க்கம் d இன் கீழ் x ஆய 2 வர்க்கம் வரும் எழுதுங்க பார்ப்போம். இந்த சாய எப்படி சக வர்க்கத்தை முதல்ல எழுதுறேன் 2 இன் கீழ் x ஆய 1 சாய 2 இன் கீழ் x ஆய 2 சக ஒன்றின் கீழ் x ஆய 1 வர்க்கம் ஒன்றின் கீழ் x ஆய 2 வர்க்கம் புலங்குதோ இப்படித்தான் அது வரும். ஏற்கனவே நாங்கள் எடுத்த பகுதி பின்னத்தை இருந்து காட்ட சொல்லி கேட்டபடியா இப்படி காட்டுறது சுலபமாக இருந்தது. இவரப்பா AB என்பன A சமநிலை B ஆகுமாறுள்ள மாறிலிகள் ஆகும் AB மாறிலிகளை கணிக்காது கவனிக்கணும் ஏக்கும் பிக்கும் விட எடுக்காமல் A சக B சமன் 1 இது சமன் சாய 1 என காட்டுட்டான். எங்க பாப்பம் ஒன்றின் கீழ் 1 சாய AX 1 சாய BX A இன் கீழ் 1 சாய AX B இன் கீழ் 1 சாய BX 1 சமன் A 1 சாய BX B 1 சாய AX ரைட். இப்போ விடியல பாப்போம் பாருங்க A சக B சமன் 1 காட்டுட்டான் A சக B சமன் 1 காட்டணும்டா பிள்ளைகள் இப்போ A இந்த குணகம் 1 ஆகும்
அதே மாதிரி பியின் குணமும் உண்டாகும். அப்போ எக்ஸுக்கு பூஜ்ஜியத்தை போட்டு விட்டேன்டா பாருங்க, இது ரெண்டும் இல்லாமல் போனா விளையாட்ட பாருங்க, 1 சமன் a 1 b 1, இது எக்ஸ் எக்ஸ் பூஜ்ஜியம் தானே. அப்போ a சக b சமன் 1. முதலாவதால் முடிஞ்சுது, முதலாவதால் முடிஞ்சுது. இப்போ ரெண்டாவதப்பா, ரெண்டாவது என்ன கேட்கணும், ரெண்டாவது கேட்கணும் பிள்ளைகள் பிஎன்கள் ஏ ஏ ஏங்கள் பி பி. இப்போ இதில் பிஎன்கள் ஏ வரணும் பண்ணாப்பிலே, இல்லை எக்ஸுக்கு ஒன்றின்கள் ஏ வந்தால் தான் பிஎன்கள் ஏ வரும். இங்கே ஏங்கள் பி வரணும்டா எக்ஸுக்கு ஒன்றின்கள் பி வரும். அப்போ என்ன செய்வோம்டா, இப்படி வைப்போம், எக்ஸ் சமன் ஒன்றின்கள் ஏ சக ஒன்றின்கள் பி என்று வைப்போம். அப்போ இதில் ஒன்றின்கள் ஏ எடுக்க இல்லை பிஎன்கள் ஏ வந்துடும், ஒன்றின்கள் பி எடுக்க அங்கே ஏங்கள் பி வரும். எங்க பார்ப்போம், 1 சமன் ஏ 1 சாய பி ஒன்றின்கள் ஏ சக ஒன்றின்கள் பி, பி 1 சாய ஏ ஒன்றின்கள் ஏ ஒன்றின்கள் பி. ஒன்று சமன் இதில் பாருங்க, சய பியின்களே எடுத்து இங்கால வைக்கிறேன். இனி இந்த பிஎம் பிஎம் பட்டேக்கில் சய ஒன்று வரும், 1 சய ஒன்று இல்லாமல் போயிடும். சக பிஎம் எடுத்து பாருங்க, இதில் ஏம் ஏம் விட்டுப்படேக்கு 1 மட்டும் இல்லாமல் போயிடும். சயதான் பெறப்போகுது, சய ஒன்றின்கள் பி, இந்த ஏம் விட்டா ஏன்கள் பி ஏன்கள் பி பி. அப்போ அந்த சயவை இங்கால விட்டம் என்றால் சய ஒன்று சமன் பியின்கள் ஏ ஏன்கள் பி பி. பாருங்க இதுதானே கேட்டவே, பியின்கள் ஏ ஏன்கள் பி பி சய ஒன்று முடிஞ்சது. மூன்றாவது ஒரு வர்க்கம் எக்ஸ்ட்ரா வருது பாருங்க, 1 சாய ஏஎக்ஸால பெருக்கிறோம். எங்க பாப்போம், 1 சாய ஏஎக்ஸ் இந்த வர்க்கம் 1 சாய பிஎக்ஸ். 1 சாய ஏஎக்ஸ் தனியா வச்சுக்கொண்டு மிச்சாக்கள் எடுங்க, 1 சாய ஏஎக்ஸ் 1 சாய பிஎக்ஸ். இப்போ இந்த 1 சாய ஏஎக்ஸை வெளியில வச்சிருந்தால் இவருக்கு வரும் பாருங்க, ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் ஏன்கள் 1 சாய பிஎக்ஸ், ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் பியின்கள் 1 சாய பிஎக்ஸ். இப்போ இவரால் உங்களுக்கு பாருங்க பார்ப்போம், ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் இந்த வர்க்கம் சக பியின்கள் 1 சாய ஏஎக்ஸ் 1 சாய பிஎக்ஸ். திரும்பவும் 1 சாய ஏஎக்ஸ் 1 சாய பிஎக்ஸ் வருது. 1 சாய ஏஎக்ஸ் 1 சாய பிஎக்ஸுக்கு என்ன செய்து நாங்கள் இவரை போட்டோம், திருப்ப கொண்டு வந்து போடுவோம் அதுக்குள்ள. ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிய வழியில வச்சுக்கொண்டு ஒன்றின்கள் இவருக்கு திரும்பவும் போடுவோம், ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் சக பியின்கள் 1 சாய பிஎக்ஸ். இப்ப பெருக்குங்க பாப்போம், ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் வர்க்கம் இல்ல ஏபி 1 சாய ஏஎக்ஸ் பிபி பி வர்க்கம் பி வர்க்கத்தின்கள் 1 சாய பிஎக்ஸ். இப்படியே பாருங்க, ஏன்கள் 1 சாய ஏஎக்ஸ் வர்க்கம் ஏபின்கள் 1 சாய ஏஎக்ஸ் பி வர்க்கத்தின்கள் 1 சாய பிஎக்ஸ். அப்ப இங்க எங்களை குறிப்பாக கேட்டிருந்தவ ஏம் பிஏயும் கணிக்காமல் இது முன்னையும் செய்ய சொல்லி விளங்குதோ. இப்போ ஏம் பிஏயும் கண்டுபிடிக்காமல் என்னென்னு செய்தாங்கன்னு பாருங்க. முதல்ல எக்ஸுக்கு பூஜ்ஜியத்தை போட்டோம், முதலாவது வருது. அப்புறம் எக்ஸுக்கு இப்படி ஒரு பிரதிகிட்ட போட்டோம், ரெண்டாவது வருது. அப்புறம் இது வர்க்கம், நாங்கள் முதல்ல எப்படி ஒரு கேள்வி செய்திருந்தாங்க. அப்போ வர்க்கம் இருக்கைகள் ஒன்றை தனியாக எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எடுத்து அதுக்கு பிரதியிட்டம் முதலாவது உண்டு, ரெண்டாவது உண்டுக்கு திரும்பவும் பிரதியிட்டம் விட வருது. அடுத்ததை பார்ப்போம், எட்டாவது கேஎக்ஸாய ஒன்றின்கள் எக்ஸாய எக்ஸாபி எக்ஸாசி சமன் இது என்னின் கேஏபிசி என்பவற்றின் சார்பில் ஏபிசியை காண்க. கேஎக்ஸாய ஒன்று
x ஆய a x ஆய b x ஆய c a இன் கீழ் x ஆய a b இன் கீழ் x ஆய b c இன் கீழ் x ஆய c kx ஆய 1 சமன் a x ஆய b x ஆய c b x ஆய a x ஆய c c x ஆய a x ஆய b ஒன்னொண்டா காணுங்க x க்கு a போடுங்க இவர் ரெண்டு பேரும் அவுட் இவர் மட்டும் பெறுவார் a k சாய 1 சமன் a a சாய b a சாய c a வருது a k சாய 1 இன் கீழ் a சாய b a சாய c அதே மாதிரி b ய காணுங்க இதுல b ய போட்டா b k சாய 1 இவர் அவுட் அவர் அவுட் இவர் மட்டும் இருப்பார் b b சாய a b சாய c இப்ப b வரும் b k சாய 1 b சாய a b சாய c இனி பாருங்க x க்கு c ய போடுவோம் x க்கு c ய போட்டால் ck சாய 1 சமன் முதலாவது ஆள் இல்ல இரண்டாவது ஆள் இல்ல மூன்றாவது ஆள் மட்டும் இருப்பார் c சாய a c சாய b ck சாய 1 இன் கீழ் c சாய a c சாய b இதுதான் கேட்டவை கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C சிம்பிள் A சிம்பிள் B சிம்பிள் C சிம்பிள் K அந்த நாளையும் வச்சுக்கொண்டு காண சொல்லி பாருங்க K A B C என்பவற்றின் சார்பில் ABC ஐ காண்க இதிலிருந்து என்ன முறையான விகிதமுறு சார்புக்கு ABC ஐ காண்க அப்ப பாருங்க இவரை கொண்டு இவரோட ஒப்பிடலாம் எங்க ஒப்பிட்டு பாப்போம் kx ஆய 1 x ஆய a x ஆய b x ஆய c இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்குது 5x ஆய 1 இன் கீழ் x ஆய 1 x ஆய 2 x ஆய 3 அப்படி என்றா k க்கு பதிலா 5 இருக்கு a க்கு பதிலா 1 b க்கு பதிலா 2 c க்கு பதிலா 3 ரெண்டா கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C காணுங்க கேபிட்டல் A என்னது AK A சாய B A சாய C A சாய B A சாய C AK A 1 K 5 A சாய B 1 சாய 2 A சாய C 1 சாய 3 சாய சாய சக 5 இன் கீழ் 2 B BK B சாய A B சாய C இல்ல B வரைக்குள்ள பிள்ளை மேல B வருது கீழ B ல இருந்து மற்ற ரெண்டும் கழிபடுது B க்கு 2 K க்கு 5 B சாய A 2 சாய 1 1 B சாய C சாய 1 1 சாய 1 சாய 10 விட வரும் C சமன் CK இன் கீழ் C சாய A C சாய B CK C 3 K 5 C சாய A னா 3 சாய 1 2 1 15 வரும் இப்போ என்ன பகுதி பின்னம் தானே கேட்டவ எழுதி விடுங்கோ 5x ஆய 1 இன் கீழ் x ஆய 1 x ஆய 2 x ஆய 3 என்றதுக்கு பகுதி பின்னம் வரப்போகுது a இன் கீழ் x ஆய 1 5 இன் கீழ் 2 இன் கீழ் x ஆய 1 சக b b சாய 10 அப்ப சாய 10 இன் கீழ் x ஆய 2 c 15 x ஆய 3 புலங்குதோ எவ்வளவு சுகமாக வருதுன்னு பாருங்கோ அப்ப ஏற்கனவே எடுத்ததை வச்சுக்கொண்டு
இதை கேட்டது. கேள்வி இன்னும் முடியல. விகிதமுக சார்புக்கு ஏபிசியை காண்க, கண்டனாங்கள், இதிலிருந்து பகுதி பின்னங்கள் ஆக்குக. பகுதி பின்னம் சரிதானே பிள்ளைகள்? இதுதானே பகுதி பின்னம். எங்க இதுதான் பகுதி பின்னம். விளங்கிச்சோ? 9வது கேள்வியப்பா. எக்ஸ் வர்க்கத்தின்கள் எக்ஸ்ஐஎஸ்ஏ எக்ஸ்ஐபி எக்ஸ்ஐசி சமன் இது என்றால் ஏபிசியை காண்க, இதிலிருந்து உய்த்தாரு. பாருங்க ஒரே மாதிரி கேள்வி எல்லாம் பிள்ளைகள். இப்போ பகுதி பின்னம் என்று ஒரு சுகமான பாடம். பகுதி பின்னம் கட்டாயம் கட்டாயம் வருது தொகையீட்டுக்குள்ள. எப்படியும் நீங்கள் பகுதி பின்னம் முதலாவது பகுதி நாங்கள் செய்தவங்களும் நல்ல நல்ல தரவாக இருக்கணும், அத்துப்படியாக இருக்கணும். இனி இப்படியான கேள்விகள் எங்கே வரலாம் என்றால் அட்சர கணிதத்தில் உங்களுடைய எக்ஸாமினர் இதை தனியாக சோதிப்போம்னு யோசிச்சாரண்டா, பகுதி பின்னத்தை ஒரு தனி கேள்வியாக போடுவோம்னு யோசிச்சாரண்டா இப்படியான கேள்விகள் வரக்கூடும். அதுக்கு தான் இந்த கடைசியாக இப்போ 10 கேள்வி செய்ய போகிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். விளங்கு தானே? அதில் 9வது கேள்வியை பாருங்க. ஏபிசியை காண்க, கண்டு விடுங்க. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ்ஐஏ எக்ஸ்ஐபி எக்ஸ்ஐசி, எக்ஸ்ஐஏ எக்ஸ்ஐபி எக்ஸ்ஐசி சமன் ஏ இன் கீழ் எக்ஸ்ஐஏ பி இன் கீழ் எக்ஸ்ஐபி சி இன் கீழ் எக்ஸ்ஐசி. எக்ஸ் வர்க்கம் வரும் ஏ எக்ஸ்ஐபி எக்ஸ்ஐசி பி எக்ஸ்ஐஏ எக்ஸ்ஐசி சி எக்ஸ்ஐஏ எக்ஸ்ஐபி. எக்ஸுக்கு ஏ போட்டிங்கள் என்றால் ஏ வர்க்கம் சமன் ஏ ஏ சாய பி ஏ சாய சி. இதில் இந்த ஏ வரும் ஏ வர்க்கத்தின் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி. இதே மாதிரி எக்ஸுக்கு பிஏ போட்டிங்கள்டா பிள்ளைகள், இதே மாதிரி வச்சிருக்குங்க. பி வர்க்கத்தின் கீழ் பி சாய ஏ பி சாய சி. அதே போல எக்ஸுக்கு சிஏ போட்டியல் என்றால் கேபிட்டல் சி வரும் சி வர்க்கத்தின் கீழ் சி சாய ஏ சி சாய பி என்று வரும். ஏபிசியை கண்டாச்சு. இதிலிருந்து இதை உய்த்தறியட்டாம். எங்க பாப்போம்? ஏபிசியை கண்டா அந்த ஏபிசியை கொண்டா அதில் பிரதிடுவோம். பாருங்க, எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸாய ஏ எக்ஸாய பி எக்ஸாய சி சமன் சமன் ரைட். சமன் என்ன இருந்தது? கேபிட்டல் ஏக்கு விட வந்தது பிள்ளைங்களுக்கு, கேபிட்டல் ஏக்கு விட வந்தது ஏ வர்க்கத்தின் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி. ஏ வர்க்கத்தின் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி. இவ்வளவு கேபிட்டல் ஏக்கு வந்த விட இதுக்கு கீழே எக்ஸாய ஏ இருந்தது, என்ன எக்ஸாய ஏ இருந்தது. பி வர்க்கத்தின் கீழ் பி சாய ஏ பி சாய சி, இதுக்குள்ள எக்ஸாய பி இருந்தது. சி வர்க்கத்தின் கீழ் சி சாய ஏ சி சாய பி கேபிட்டல் பிக்கு வந்த விட இதை விட எக்ஸாய சி கீழே இருந்தது. விளங்குதோ? ரைட். இனி விடிய பார்க்கணும், விடிய பார்த்து செய்வோம். விடிய பாருங்கோ. ஏ இன் கீழ் ஏ சாய பி இருக்குது, ஏ சாய சி இருக்குது. இங்க போய் பார்ப்போம் இருக்கா. ஏ இன் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி இருக்குது. அப்போ மேலே ஒரு ஏயும் எக்ஸையும் இல்லாம போயிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கணும்? எக்ஸுக்கு பூஜ்ஜியத்தை போட்டிருக்கணும். என்ன பாருங்க, எக்ஸ் சமன் 0 என்று போட்டால் இந்த பக்கம் ஃபுல்லா 0 ஆயிரும். இதுல 0 போட சாய ஏ வரும், மேலே ஏ வர்க்கம் சாய ஏ இன் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி. இதுலயும் 0 போட்டீங்கன்னா சாய பி வரும், மேல பி வர்க்கம் இருக்கு. அப்ப சாய பி பி சாய ஏ பி சாய சி. சாய சி வரும் சி சாய ஏ சி சாய பி. இப்படியே பாருங்க, இதுதான் இருக்கும். சாய மாத்திரம் இல்லை பாருங்க, ஏங்கள் ஏ சாய பி ஏ சாய சி. பியில மெட்டர் ரெண்டும் கழிப்படுது, சியில மெட்டர் ரெண்டும் கழிப்படுது, சக சகன் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? ஒரு சாயவாளை பெருக்கி விட்டோம்டா, சைவர் சாய சக உண்டு தானே. ஏ இன் கீழ் ஏ சாய பி ஏ சாய சி, பி இன் கீழ் பி சாய ஏ பி சாய சி, சி இன் கீழ் சி சாய ஏ சி சாய பி என்று வருது. இதுதானே பிள்ளைங்களை கேட்டிருந்தவ. பாருங்க முடிவே, ஏ எடுக்க கீழே ஏல இருந்து மெட்டர் எண்ணம் கழிப்படுது, பி எடுக்க பியில இருந்து மெட்டர் எண்ணம் கழிப்படுது, சி எடுக்க சியில இருந்து மெட்டர் எண்ணம் கழிப்படுது, மற்ற பக்கத்துல 0. அப்ப
இதை வச்சுக்கொண்டு யோசிக்கணும் பிள்ளைகள், விடியோட ஒப்பிட்டு பார்க்கணும். இதுல இருந்து விடி எடுக்கிறேன்டா உயித்தறியல்லோ, அப்ப இதுல இருந்து விடி எடுக்கிறேன்டா எக்ஸுக்கு என்ன பிரதியில போட்டா வருதுன்றதை யோசிச்சு பார்க்கணும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, இதுல எல்லாம் சரியா உண்டு. உயித்தறிக முடிஞ்சு. 10வது கேள்வியை பார்ப்போம். இப்ப பாருங்க, கேட்க நம்ம 1 கீழ் எக்ஸ் எக்ஸின் 50 சக 2, 1 கீழ் எக்ஸ் எக்ஸின் 50 சக 2. இவரை போடுவோம் a கீழ் எக்ஸ் என்று போடுவோம். இனி எக்ஸின் 50 எக்ஸின் 49 ஒரு ஃபங்க்ஷன் வர, ஒரு சார்பு வரப்போகுது. அப்போ அதை நாங்கள் பேசாமல் fx என்று வச்சு விடுவோம். இல்லாட்டி எக்ஸின் 49 எழுதி கொண்டு இருக்கணும். எக்ஸின் 50 சக 2 1 சமன் a எக்ஸ் 50 சக 2 எக்ஸ் fx. எக்ஸுக்கு சைவரை போட்டால் a காணலாம். அவர் அவுட் 1 2 a சமன் அரை. இனி a அரையை கொண்டு இதில் போட்டா அரை fx. இந்த அரையின் 10 பிறகுகள் 1 வரும். அந்த 1 இஞ்சால ஹலிவட்டுப்போம். பாருங்க, சய எக்ஸின் 50ஆம் அடுக்கு தான் அரை fx என்று வரும். விளங்குதோ? எக்ஸுக்கு என்ன போடனாங்க பிள்ளைகள்? அரை போடனாங்க. ஏக்கு அரை போடனாங்களே, என்ன ஏக்கு தான் அரை போடனாங்க. ஏக்கு தான் அரை போடனாங்க, எக்ஸுக்கு இல்லையே. ரைட், பாருங்க, ஏக்கு அரையை போட்டால் இதில் அரை சரி. எக்ஸின் 50 சக 2 எக்ஸ் எஃப்எக்ஸ். இப்போ இந்த அரை 2 வெட்டினா 1 இஞ்சால் ஹாலிப்பட்டா சய எக்ஸின் 50ஆம் அடுக்கு கீழே 2 இருக்க போது எக்ஸ் எஃப்எக்ஸ். அப்போ எஃப்எக்ஸ் வரும் சய எக்ஸின் 49 கீழே 2. அதை கொண்டு அதில் போடுவோம். திருப்பி எழுதுகிறோம் பாருங்க. 1 கீழ் எக்ஸ் எக்ஸின் 50 சக 2 a கீழ் எக்ஸ் என்று எடுத்து நாங்கள் a என்றது அரை. fxக்கு வந்தது எக்ஸின் 49 கீழ் 2 சயோட எக்ஸின் 49 கீழ் 2 கீழே என்ன இருந்தது? எக்ஸின் 50 சக 2. இப்போ இது வரும் 1 கீழ் 2x சய எக்ஸின் 49 எக்ஸின் 50 சக 2 இந்த 2 கீழே இறங்கி 2. இதுதான் பிள்ளைகள் அதுக்குரிய வழியாக இருக்கு. இது அதை விட சுருக்க இயலாது, அவ்வளோ தான் அதில் சுருக்கலாம். இது அங்கால செய்ய இயலாது. விளங்குதோ? ரைட். 11 100 கீழ் எக்ஸ் வர்க்கம் 10 ச எக்ஸினை பகுதி பின்னங்களாக காண்க. இதிலிருந்து இதனை பகுதி பின்னங்கள் ஆக்குக. எங்க பார்ப்போம். 100 கீழ் எக்ஸ் வர்க்கம் 10 ச எக்ஸ் என்றா a கீழ் எக்ஸ் b கீழ் எக்ஸ் வர்க்கம் c கீழ் 10 ச எக்ஸ். 100 சமன் ax 10 ச எக்ஸ் b 10 ச எக்ஸ் cx வர்க்கம். எக்ஸுக்கு சைவரை போட்டோம் என்றால் இவர் அவுட் அவர் அவுட் 10 b சமன் 100 b சமன் 10. எக்ஸுக்கு 10 போட்டோம் என்றால் இவர் அவுட் அவர் அவுட் 100 c சமன் 100 c சமன் 1. இனி பாப்போம் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை எடுத்தோம்டா இதுல சய a x வர்க்கம் சக c வர்க்கம். சய a சக c இஞ்சால x வர்க்கம் இல்ல 0. அப்ப a சமன் c c என்ன விட வந்தது 1 a சமன் 1. விளங்குதோ? வளம மாதிரியே பகுதி பின்னம் கண்டிருக்கிறேன். x வர்க்கம் இருந்தபடியா x எழுதி x வர்க்கம் எழுதணும் 10 ச x எழுதி கிடக்கு. ரைட். இனி பாருங்க, திருப்பி எழுதுவோம். என்ன இருந்தது எங்கள்கிட்ட? 100 கீழ் எக்ஸ் வர்க்கம் 10 ச எக்ஸ் சமன் a கொண்டு c கொண்டு b க்கு 10. 1 கீழ் எக்ஸ் 10 கீழ் எக்ஸ் வர்க்கம் 1 கீழ் 10 ச எக்ஸ். இதுதான் கிடைச்ச விட. இனி பாருங்க, உயிர்த்தறிதல் ஒன்று கேட்டிருக்கேன். என்ன உயிர்த்தறிதல்னு பாருங்க. இவரில் இருந்து இவரை உயிர்த்தறிய சொல்லிக்கிறாங்க.
அப்போ பாருங்க 100 100 இருக்கு, அதில் மாற்றம் இல்லை. இங்கே எக்ஸ் வர்க்கம் இருந்த இடத்துல 10 சாய் எக்ஸ் வர்க்கம் வந்திருக்கு பிள்ளையா. அதே மாதிரி 10 சாய் எக்ஸ் இருந்த இடத்துல எக்ஸ் வர்க்கம் வந்துருக்கு. எக்ஸையும் 10 சாய் எக்ஸையும் இடம் மாற்றி விட்டுருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல போறேன்டா, இப்போ எக்ஸுக்கு 10 சாய எக்ஸ் என பிரதியிட்டால் எக்ஸுக்கு 10 சாய எக்ஸ் என்று பிரதியிட்டால் இவரில் வருவார் 100 கீழ் 10 சாய எக்ஸ் வர்க்கம். 10 சாய எக்ஸுக்கு எக்ஸ் தானே வரும், எக்ஸ் சமன் எக்ஸுக்கு பதிலாக 10 சாய எக்ஸ் 10 சாய எக்ஸ் வர்க்கம் 10 சாய எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ். இப்படியான விட தான் வரப்போகுது. விளங்குதோ? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை 2 போட்டா நேரடியாக எங்களுக்கு கூட வருது. பாருங்க, ஏ இன்கீழ் 10 சாய் எக்ஸ், பி இன்கீழ் 10 சாய் எக்ஸ் வர்க்கம், சி இன்கீழ் எக்ஸ். இதுதானே அது என்ன பகுதி பின்னம்? பகுதி பின்னங்களை உயிர்த்தறிக. பாருங்க, இதுல இருந்து இதை நேரே எடுத்துனாங்களே என்ன. ரைட், 12 பாப். கீழே உள்ள கோவைகளுக்கு பகுதி பின்னங்களை காண்க. பாருங்க, 3x 13 கீழ் x 3 x 1 3x 13 கீழ் x 3 x 1 போடுங்க. a இன் கீழ் x 3 b இன் கீழ் x 1. அப்ப 3x 13 வரும், a x 1 b x 3. இப்ப பாருங்க, எக்ஸுக்கு சயமூண்ட போட்டால் ஏ சமன், இதில் சயமூண்ட போட்டால் 9 4, இதில் சய2 வரும், ஏ சமன் சய2. அப்படியா பாருங்க, சயமூண்ட போட்டால் இவர் இல்லை, சய9 4 சய2 பிரிச்சா சய2. எக்ஸ் சமன் சய1 போட்டால் பி சமன் 10, இதில் சக2 5 வரும். அப்போ 3x 13 கீழ் x 3 x 1 என்றது a என்றது சய2 கீழ் x 3 b என்றது 5. இப்படியாக வருது. ரைட், இருக்கட்டும். இன்னொன்று கேட்டவ என்ன கேட்ட சொல்லுங்க, அடுத்தத 2 கீழ் x 3 x 1 கேட்டவ. c கீழ் x 3 சக d இன் கீழ் x 1 என்று வைப்போம். 2 சமன் cx 1 dx 3. எக்ஸுக்கு சய 3 போட்டால் இதில் சய2 வரும், c சமன் சய 1. எக்ஸுக்கு சய 1 போட்டால் d சமன் 1. ஆக 2 கீழ் x 3 x 1 என்பது சி சய 1 கீழ் x 3 சக 1 கீழ் x 1 என்று வரும். வழங்குதோ? ரைட், விஷயம் வந்தாலும் அதை முடியல. இதிலிருந்து இவரை கேட்கும். இவரை பாருங்க, இவர் யாருன்னு பார்த்தா இவட்ட வர்க்கம். அப்ப நாங்கள் இவட்ட பகுதி பின்னத்தை எழுதி வர்க்கிப்போம். பாருங்க பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ, வடிவா பாருங்க, வடிவா பாருங்க. இதுதான் கேட்கப்பட்டிருக்கு. இதுல வர்க்கம் இல்லாமல் இருந்தால் இவர் எழுதலாம். நான் அந்த பிளஸ் முன்னுக்கு போட்டு எழுதுறேன். 5 கீழ் x 1 சய 2 கீழ் x 3 வச்சிருப்போம். இதுன்ற வர்க்கம் தான் இந்த பக்கம் இருக்கு. a சய b வர்க்கம், a சய b வர்க்கம் 25 கீழ் x 1 வர்க்கம் சய 2 மடங்கு இது 2 2 10 20 x 1 x 3 சக 4 கீழ் x 3 வர்க்கம். இப்ப விளங்குதோ ஏன் இது கேட்ட வேண்டு? இதுல ஒரு 10 வழியில் எடுத்து விட்டீங்க என்றால் 2 கீழ் x 1 x 3க்கு ஏற்கனவே பகுதி பின்னம் எடுத்து வச்சிருக்கலாம். அவரை கொண்டு வந்து நேரே இறக்கி விட்டோம்டா, விட நேரே இறக்கணும். நேரே சாய ஒரு 10 வழியில் எடுத்திருந்தால் 2 கீழ் x 1 x 3க்கு போடுங்க. அவரை
ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆக ஒன்று சய ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆக 3. இனி அங்கால 4 கீழ் எக்ஸ் ஆக 3 என்ற வர்க்கம் இருக்கு. இவர்ல சகவ முதல் எழுதுறேன் 10 கீழ் எக்ஸ் ஆக 3 முதல் எழுதுவோம். பிறகு சயவை எழுதுவோம். இனி வர்க்கங்கள் எழுதுவோம். புள்ளிகள் பாருங்க. a கீழ் எக்ஸ் ஆக 3 b கீழ் எக்ஸ் ஆக 1 c கீழ் எக்ஸ் ஆக 1 வர்க்கம் d கீழ் எக்ஸ் ஆக 3 வர்க்கம் என்று வருது. இப்படித்தான் அது என்ன பகுதி பின்ன நாங்கள் வளமையாக கண்டிருப்போம். இங்கே ஒரு சின்ன விளையாட்டு ஒன்று விட்டுருக்கணும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 13வது கேள்வியை பார்ப்போம். ஒன்றின் கீழ் எக்ஸ் பி எக்ஸ் கியூ சமன் இது ஆகும். நாங்கள் நிறுவ தேவையில்லை. இதிலிருந்து இதை காட்டட்டும். அங்க பார்ப்போம். ஒன்றின் கீழ் எக்ஸ் பி எக்ஸ் கியூ சமன் a கீழ் எக்ஸ் பி சக b கீழ் எக்ஸ் கியூ. இது தரப்பட்டிருக்கு. எங்களுடைய என்ன கேட்கப்பட்டிருக்குண்டா பிள்ளைகள், இதுல p q வர்க்கம் வாரத கேட்கப்பட்டிருக்கு. வர்க்கம் வாரத தான் கேட்டிருக்கு. பங்காளையும் வர்க்கிச்சு விடுங்க. a கீழ் எக்ஸ் பி b கீழ் எக்ஸ் கியூ முழுவதின் வர்க்கம். a வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் பி வர்க்கம் b வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் கியூ வர்க்கம். இனி 2 மடங்கு ab எக்ஸ் பி எக்ஸ் கியூ. ரைட். இப்ப பாருங்க, இவர் விடையில இருக்கு, இவர் விடையில இருக்கு. பாருங்க, a வர்க்கம் b வர்க்கம் இது ரெண்டும் இருக்கு. அவருக்கு என்ன செய்வோம்டா, 2 ab வெளியில வச்சுக்கொண்டு ஒன்றின் கீழ் எக்ஸ் பி எக்ஸ் கியூவுக்கு இவரை கொண்டு திருப்பி இறக்கலாம். என்ன எங்க இறக்குவோம்? a வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் பி வர்க்கம் b வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் கியூ வர்க்கம் 2ab a கீழ் எக்ஸ் பி b கீழ் எக்ஸ் கியூ. பெருக்கி விடுங்க. ஓபன் டாக்கணும் உள்ளுக்கு. a வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் பி வர்க்கம் b வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் கியூ வர்க்கம். 2ab மேயும் பெருக்கினா 2a வர்க்கம் b ஏனா எக்ஸ் பி 2ab வர்க்கம் எக்ஸ் கியூ. இதுதான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருந்த கேள்வி. சரி, இம்முடிவை பாவித்து இதை கேட்கணும். அதாவது பி இருந்த 2 இருக்குது, கியூ இருந்த 3 இருக்கு பிள்ளைகள். ஆனா எனக்கு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பியை கண்டுட்டு போகணும். அப்ப பாருங்க எப்படி செய்வோம். ஒன்றின் கீழ் எக்ஸ் 2 எக்ஸ் 3 சமன் நாங்க வைப்போம் a கீழ் எக்ஸ் 2 b கீழ் எக்ஸ் 3. அதே வடிவத்துக்கு ஒப்புற என்ன. அப்ப இதுல இந்த a வரும் பிள்ளைகள் அந்த மறைச்சு கொண்டு செய்யற விளையாட்டை போட்டு பாப்போமே. எக்ஸ் 2 மறைச்சு கொண்டு 2 போடுங்க. ஒன்றின் கீழ் 2 3 சாய 1. பிக்கு 3 போடுங்க 1. அப்ப ஒன்றின் கீழ் எக்ஸ் 2 எக்ஸ் 3ன்றது ஒன்றின் கீழ் எக்ஸ் 2 இல்ல ஏக்கு சாய 1 என்ன எக்ஸ் 2 சக ஒன்றின் கீழ் எக்ஸ் 3. சரி, இனி வெட்ட வர்க்கம். எங்களுக்கு அங்க முடிவு என்னன்னு வந்திருந்த பிள்ளைகள் பாருங்க. a வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் பி வர்க்கம். a வர்க்கம் என்றால் இங்க a என்ற சய 1 தானே. சய 1 வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் 2 வர்க்கம் b வர்க்கத்தின் கீழ் அவற்ற. இனி என்ன வந்தது? 2a வர்க்கம் b கீழ் எக்ஸ் பி 2a வர்க்கம் p கீழ் 2a வர்க்கம் b கீழ் எக்ஸ் பி. இங்க p என்பது a க்கு கீழ் இருக்கிறார் 2. 2ab வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் q. q என்றால் b க்கு கீழ் இருக்கிறார் 3.
பிள்ளைகள் எடுத்த முடிவை நேரடியாக பாவிச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ சமன் இது, பி சமன் இது, பி சமன் 2, கியூ சமன் 3. அதை கொண்டு வந்து போட்டிருக்கு. ஒழுங்காகி விடுங்க. இது சமன் 1 கீழ் x ஆய 2 வர்க்கம், 1 கீழ் x ஆய 3 வர்க்கம், சக 2 கீழ் x ஆய 2, சய 2 கீழ் x ஆய 3. பகுதி பின்னம் சரி ஒன்று பாருங்க பிள்ளைகள். இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த பகுதி பின்னங்கள்ன்ற பாடத்தில் எல்லா விஷயமும் படிச்சோன்னு வந்துட்டோம். முதல்ல இலகுவான பகுதி பின்னங்களை பார்த்து நாங்கள் அந்த பகுதி பின்னங்களை 3 பகுதியாக்கி மேலே இருக்கிற வலு கீழே இருக்கிற ஆலம்பாக குறை இருந்தால் என்ன மாதிரி, மேலே இருக்கிற சார்பின்ற படியும் கீழே இருக்கிற சார்பின்ற படியும் சமனாக இருந்தால் என்ன மாதிரி, மேலே இருக்கிற சார்பின்ற படி கூடுதலாக இருந்தால் என்ன மாதிரி என்று சொல்லி தனித்தனியாக எடுத்து பார்த்தாங்க. மேலே இருக்க படி குறைவண்டா நேரே நாங்கள் பகுதி பின்னங்கள் எழுதுவோம். மேலே எங்களையும் சமனாக இருந்தால் ஒரு மாறிலி எழுதி போட்டு பகுதி பின்னங்கள் எழுதுவோம். மேலே கூடவா இருந்தால், ஒரு படியில் கூடவா இருந்தால் நாங்கள் முதலாம் படி சார்புண்டு எழுதி போட்டு பகுதி பின்னங்கள் எழுதுவோம். 2 படியில் கூடவா இருந்தால் 2ஆம் படி சார்புண்டு எழுதி போட்டு பகுதி பின்னங்கள் எழுதுவோம். இதெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் பயிற்சி செய்தனாங்க. இதில் வித்தியாசம் கேள்வியெல்லாம் செய்து பார்த்தோம். நான் உங்களுக்கு சொன்னால் இது கட்டாயம் தொகையீட்டுக்குள்ள வார ஒரு பகுதி. பவலாம் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பிறகு பார்த்து நாங்கள் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியலா, தனி கேள்வியாக பகுதி பின்னம் வந்தால் எப்படியான கேள்விகள் வரலாம், எல்லா நேரமும் இலக்கங்களோட கேள்வி வராது, குறியீட்டுகளோட XIA, XIB, XIC என குறியீட்டுகளோட வந்தால் என்னென்று செய்யலாம், ஒரு பகுதி பின்னத்தை எடுத்து போட்டு அதிலிருந்து இன்னொரு ஆளை உயிர்த்தறிகிறது என்றால் என்னென்று உயிர்த்தறியலாம். இப்படியான கேள்விகள் எல்லாம் பார்த்து நாங்கள் இந்த 13 கேள்விகள். இப்போ நீங்கள் இவ்வளவுத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்க, நல்லா பயிற்சி செய்து வச்சிங்களா பிள்ளைகள். இது உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போகிறது. இது ஒரு பெரிய கஷ்டமான பாடம் இல்லை. ஆனால் நீங்கள் சிரத்தை எடுத்து கவனமாக எடுத்து அதை பயிற்சி செய்து வச்சிங்களா தான் பிள்ளைகள், அது உங்களுக்கு ஓகேயா இருக்கும். விளங்குதோ? கட்டாயம் நாங்கள் இங்கே அங்கால படிக்க போகிற மிச்ச தூய கணிதத்தில் இருக்கிற பாடங்களுக்கு இது கட்டாயம் தேவை. இப்போ நல்ல வடிவை இதை ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க.